மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகுன்னா மிகுந்த தனப்பிராப்தியை உண்டு செய்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பகவான் வந்து பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியது. தங்கம் சேரப்போகுது, பணம் சேரும் விஷயம் ஏற்படும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சார் நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்த ஸ்தான பலன் அத்தனையும் கிளியர் பண்ணிடுறாரு. ஜாதக அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது தலைகீழாக கட்டங்களை மாற்றி போடுவார். காரணம் என்ன அப்படின்னா வேலை கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சுமணி கான்செப்ட் மாதிரி தான். ஹே பிச்சுமணி, டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர், நீ கரெக்ட் ரைட்டியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய போஸ்டிங், அந்த கிரேட் 1 அப்படிங்கிற லெவல். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகவே மாட்டேங்குது. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட்டு பிஸ்னஸ் காம்படிஷனில் நீங்கள் தான் நம்பர் 1 வருவீங்க. மொத்தத்தில் நீங்கள் ஒரு சூப்பராக இருக்க போகிறீங்க. விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வீடெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம். உலகெங்கிலும் உள்ள ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்கள், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? ரிஷபத்தில் இருந்து உடம்புல உட்காந்து இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்துருப்பார். முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தந்திருப்பார். இந்த குரு எங்கே சார் இருந்தார், உடம்புல வந்தாருன்னு பேர், 5, 7, 9 பார்க்க போகிறார், குரு அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொன்னாங்க. இவர் வந்து வக்ரமாகி மேட்சத்துக்கு போயிட்டார் சார். திரும்ப வக்ர நிவர்த்தியாகி பிப்ரவரி தான் சார் வராரு. வந்தவொடனே திரும்ப மே மாதம் அடுத்த போஸ்டிங் போகிறார் சார். இதெல்லாம் நியாயமா சார்? சார் அவர் நம்மளால் அதெல்லாம் கேட்க முடியாது சார். நமக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு, பொண்ணு கெட்டு போயிடலையே. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது எப்படிப்பட்ட யோகங்களை தரும்னு நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் இடம் அப்படிங்கிறதே தனஸ்தானம். 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம். எனக்கு வந்து பண வரவுங்கிறதே, பணம் அப்படின்னா என்னென்ன எழுதி தான் சார் பார்க்கணும். பண வரவுங்கிறதே எனக்கு இல்லாமல் போயிடுது சார். சார் முன்னெல்லாம் வந்து எனக்கு சும்மாவே ஒரு பேக்கெட்டில் நான் ஒரு சும்மாவே நான் வந்து இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போவேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குவேன், சந்தோஷமாக வருவேன். இப்போல்லாம் ஒரு அளந்தளந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம், ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டும் பழையபடி நான் ரொம்ப நாளாகவே பணம் செலவு பண்ணுறதே இல்லையே என்றால் இனிமேல் செலவு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகுன்னா மிகுந்த தனப்பிராப்தியை உண்டு செய்கிறார். தனப்பிராப்தி. பொன்னார் மேனியன், பொன்னார் மேனியனே புலித்தோலை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பகவான் வந்து பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியது. தங்கம் சேரப்போகுது. 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம்ங்கிறது கூட ஒரு ராசி. இந்த தங்கம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிச் மேனாக இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த கோல்டு அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோல்டு அணிஞ்சிக்கிற அந்த பாக்கியம், அது வந்து குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் மீண்டும் எனக்கு வந்து கோல்டு, தங்கமே நிற்காது சார். சில பேருக்கு தங்கம் போட்டால் அலர்ஜி ஆகிடும், அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அந்த தங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம கொஞ்சம் போது கூட ஒரு குழந்தைகளை என் தங்கமாச்சே, என் தங்கம் அப்படி தான் நம்ம கொஞ்சம். அந்த தங்கத்து மேலே நமக்கு இந்தியர்களுக்கு பிரியம். உலக நாடுகளை பற்றி தெரியல, இந்தியர்களுக்கு கொல்ல பிரியம். தங்கம்னா அவ்வளோ பிரியம். அந்த 2ஆம் வீட்டில் அந்த தங்கம் வரும்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நிறைய தங்கம் சேர்றது, பொன் சேரும் விஷயங்கள் ஏற்படும், பணம் சேரும் விஷயம் ஏற்படும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். யாராவது பேச்சாளர்களாக இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர், நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசுவேன் சார், நான் வந்து ஒரு சிறந்த நெறியாளராக இருக்கேன், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நான் வந்து 2ஆம் இடத்துல வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணில் எனக்கு வந்து ஐ சைட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு கேட்ரியாக் மாதிரி நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது போன்ற கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குரல் சம்மந்தப்பட்ட, தொண்டை சம்மந்தப்பட்ட, சார் நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்த ஸ்தான பலன் அத்தனையும் கிளியர் பண்ணிடுறாரு. யூ ஆர் கிளியர்ட் ஃப்ரம் ஆல் தி டிஃபெக்ட்ஸ். பர்ஃபெக்ட்லி சூப்பர் ஜாதகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை வந்து ஒரு சூப்பர் ஜாதகமாக மாற்றக்கூடியது. ஜாதக அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது தலைகீழாக கட்டங்களை மாற்றி விடுவார். காரணம் என்ன அப்படின்னா 2ங்கிறது தான் முக்கியமான இடம், குடும்பஸ்தானமே அதுதான். நிறைய பேர் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. அந்த ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சதெல்லாம் இப்போ உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. அழகே சுகமா உட்காந்து இவர் எழுதுவார், உன் கோபங்கள் சுகமா, இந்த மாதிரிலாம். அந்த அம்மா திரும்ப எழுதும், அன்பே சுகமா. எதுக்கு இந்த பிரிவு, தேவையில்லாத பிரிவு, ஒன்றும் இல்லாத ஒரு அல்ப சண்டை, பேசினா சரியாக போயிடும், அவ்வளோதான்.
ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். இந்த 2ல் இருக்க குரு பகவான் அதை பண்ணுவார், அதுக்கான வாய்ப்பை உண்டாக்குவார். இப்போ நம்ம அவர் பார்வை பலன் எப்படின்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வந்து ஏதாவது இருக்குது, வயிறு எப்போ பார்த்தாலும் வயிற்றில் பிரச்சனையாகவே இருக்குது. முக்கியமாக வயிறு தான், பெருங்குடல், குடல், அதே மாதிரி வந்து இது சொல்கிறாங்க கணையம், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வயிற்றுக்குள்ளே இருக்கிறது மண்ணீரல், கல்லீரல், முக்கியமாக கல்லீரல் தான். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார், 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் சரி பண்ணி யூ ஆர் க்யூர் ஃப்ரம் ஆல் தி டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறார். 6ங்கிறது வேலை பார்க்குற இடம். வேலை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிச்சுமணி கான்செப்ட் மாதிரி தான். ஹே பிச்சுமணி, டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. சாப்பாட்டுக்கு என்னடா செய்வ, ஆமாம் நீ தர்ற சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் நான் கேட்டது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோடா, குரு பகவானுக்கு கேட்டுச்சு, அடிச்சாவும் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆர்ஆர்பி, இந்த பிஎஸ்ஆர்பி எல்லாம் சொல்கிறாங்க, அந்தமாரி இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் சொல்கிறாங்க, போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள். சார் நான் ரொம்ப நாளாக கேட் எக்ஸாம் எழுதுனேன் சார், நான் கேட்லேயே உட்காந்துருக்கேன், உள்ளே ஓட மாட்டேங்கிறாங்க போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய அனுகிரகத்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி. என்னது நீ கலெக்டர் ஆகிட்டியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய போஸ்டிங், அந்த கிரேட் 1 அப்படிங்கிற லெவல், தாசில்தார் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது போன்ற பெரிய உயர்ந்த பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைக்கிறதுக்கான இல்லை சார் எனக்கு வந்து இது கவர்மெண்ட் ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ரைவேட் இதில் ஜாபில் தான் இருக்க போகிறேன், பேங்கிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்க போகுது, எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்தானங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். அதே குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சத்ரு ஜெயம். என்னை சுற்றி ஒரே பிரச்சனை சார், ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ ரணம்னா உடல் உறுப்புகளில் வர்ற பிரச்சனைகள், ருணம் என்றால் கடன், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. அப்போ அந்த கடனை வந்து சரி பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் எதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம கடனை கொடுத்து எப்படியாவது முடிச்சிடறேன் சார், அப்பா பெரிய விஷயம் சார், அந்த புத்தாண்டுக்குள்ளே என் கடன்லாம் முடிஞ்சு போச்சு சார், அப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த குரு பகவான் வந்து கடனை பார்த்துறாரு. அடுத்ததாக சத்ருக்கள், எனக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள் எல்லாம், ஏதாவது இகச்சத்ரு பரச்சத்ருன்னு பேர். அந்த பரச்சத்ருவை விட்டுருங்க, வெளியிருந்து வரக்கூடிய சத்ருக்கள் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம யார் கூடயும் நம்ம யாரும் ஒம்புக்கும் போகிறதில்லை. ஆனால் இகச்சத்ருன்னு ஒன்று இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சத்ரு. இது கோபம், அகங்காரம், கர்வம் போன்ற விஷயங்களெல்லாம், இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கும்போது அழித்து ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கி தருவார். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அசட்ஸ் போன்ற விஷயத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அசட்ஸ், நான் வந்து எல்ஐசி போட்டேன் சார், ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதை வந்து பணம் வரலான் இருக்கு, நான் வந்து நிரந்தர சொத்தாக அசையா சொத்தாக இந்த லேண்டு வாங்கலான் இருக்கேன், வீடு வாங்கலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த லெவல் அப்லிஃப்ட் பண்ணி அதுக்கான முயற்சிகளை இப்பயே இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீட்டு சேர்த்துனா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு இத்தனை ஏதாச்சும் சீட்டு கிடச்சிரும், இந்த வீடு கிடச்சிரும், அது போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் உங்களுக்கு பார்த்து அசட்ஸை உண்டாக்குறார். அடுத்து குரு 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகவே மாட்டேங்குது, எனக்குன்னே வந்து என்ன நடக்குதுன்னே தெரில, என் பிஸ்னஸ் ஏன் இப்படி போகுதுன்னு தெரில போன்ற விஷயங்கள்லாம் கவலைப்படுபவர்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட்டு பிஸ்னஸ் காம்படிஷனில் நீங்கள் தான் நம்பர் 1 வருவீங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு தனம், சந்தோஷம் போன்றவை கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் உடல்நிலை சரியாக போகிறது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையால் அசட்ஸ் ஏறப்போகிறது. குரு பகவானின் 9ஆம் பார்வையால் தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட போகிறது. மொத்தத்தில் நீங்கள் ஒரு சூப்பராக இருக்க போகிறீங்க. விரலெல்லாம் பணம், ஜோபியெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், பணமோ பணம், கோடீஸ்வரராக போகிறீங்க. 100க்கு 200 மார்க் மேற்கொண்டு ஒன்று சொல்லிட்டே இருங்க குருஜி, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணா. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எங்கிட்ட பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வீடியோ காலில் பேசலாம். அதே மாதிரி ibcbakti.com அங்கே போயிட்டு என்னுடைய அதில் இது கொடுத்துருப்பாங்க குறிப்பு, அதிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. கேரளா ஹெர்பல் டீ, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ.